வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. இந்த துணியில இருக்கிற இந்த பகுதியை கொஞ்சம் ஆழமா உத்து பாருங்க. அதுல ஒரு மர்மமான முகம் இருப்பது உங்களுக்கு தெரியும். ரொம்ப காலமா இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய நிஜமான முகம்னு உலகத்துல இருக்கிற பல பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இது ஏதோ அச்சு இயந்திரத்தை வச்சு எடுத்த படமோ இல்ல ஒரு ஓவியன் உட்கார்ந்து நிதானமா வரைஞ்ச ஓவியமோ கிடையாது. இது இயேசு கிறிஸ்துவுடைய உடம்புல இருந்து வெளியேறின ரத்தத்தால பதிஞ்ச இம்ப்ரெஷன், அந்த உடல் தடம்னு சொல்லப்படுது. இப்போ இந்த துணியை ஆய்வு செஞ்சு ஆய்வாளர்கள் வெளியிட்ட ஒரு விஷயம்தான் பெரும் பரபரப்பா பேசப்பட்டு வருது. இயேசு கிறிஸ்து ஒரு இந்தியரா? இது நம்ம நாட்டுக்குள்ள இன்னைக்கு ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பி இருக்கு. வடக்குல பல பேர் இயேசு கிறிஸ்துவ விஷ்ணுவின் ஒரு அவதாரம்னே பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்ன? ஒரே ஒரு துணி ஒட்டுமொத்த வரலாற்றையும் மாற்றி எழுதுமா? யூத தேசத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து ஒரு இந்தியரா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ், உங்கள் வழியில். இந்த ஆய்வுகளுடைய வேர் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு தேடினோம்னா அது இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சிலுவை மரணத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். இயேசுவை சிலுவையில் அறைஞ்சப்போ அவருக்கு எவ்வளவு கொடுமைகள் நடத்தப்படுது. இரத்தத்தாலேயே அவர் உடல் நிறம் கொண்டது. ஏகப்பட்ட காயங்கள் ஏற்பட்டுச்சு. அவர் உடம்புல இருந்து ஏகப்பட்ட ரத்தம் வெளியேறுச்சுன்னு பைபிள் சொல்லுது. அவர் உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த காலத்து வழக்கப்படி அவருடைய உடலை அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நீளமான மெல்லிய துணியால அவருடைய உடம்பு முழுவதையும் சுத்தி போர்த்துறாங்க. இது நடந்து 3 நாட்கள் கழித்து அவர் உயிர் தெழுந்து போயிட்டாருங்கிறது தான் வேதாகமம் சொல்லக்கூடிய செய்தி. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் அவர் உடலை சுத்தி இருந்த அந்த துணி மட்டும் அப்படியே இருக்கு. பைபிள் சொல்லும் இந்த கதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததா நம்பப்படுது. இப்போ ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறம், அதாவது கிபி 1350வது வருஷத்துல பிரான்ஸ் நாட்டுல இருக்கிற ஒரு திருச்சபையில ஒரு புனித துணியை பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கிறாங்க. அதை பார்த்த உடனே உலகமே உறைஞ்சு போச்சு. ஏன்னா அந்த துணியில ஒரு மனிதனுடைய உருவம் அப்படியே அச்சு பதிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அது வேற எதுவும் இல்லை, இயேசுவுடைய உடம்புல சுற்றப்பட்டதா சொல்லப்படும் அதே துணிதான் இதுன்னு அந்த திருச்சபை சொன்னாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த துணியை நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா அதுல ஒரு ஆணுடைய முகமும் அவருடைய உடம்பும் அப்படியே பதிஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவுடைய உடம்புல போர்த்தப்பட்ட அதே துணிதான் இதுன்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க, நம்ப ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் இந்த புனித துணி இத்தாலியில இருக்கிற டுரின் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போகப்பட்டு ரொம்ப பாதுகாப்பா வைக்கப்படுது. இன்னைக்கு வரைக்கும் உலகத்துடைய பல மூலைகள்ல இருந்தும் மக்கள் இந்த புனித துணியை பார்க்கறதுக்காகவே அந்த டுரின் பகுதிக்கு எண்ணிலடங்கா அளவுல வந்துகிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் இயேசுவின் உடலில் போர்த்தப்பட்ட அந்த துணியை அவ்வளவு புனிதமா பார்க்கறாங்க. இப்போ நாம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, நிஜமாவே இது இயேசுவின் உடம்பில் போர்த்தப்பட்ட துணிதானா? இதை பத்தி தெரிஞ்சுக்க உலகத்தில் இருக்கிற பல ஆய்வாளர்கள் இந்த போர்வை துணியை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. உலகத்துல ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சு இவ்வளவு அதிகமான ஆய்வுகள் நடந்திருக்குன்னா அது கண்டிப்பா இந்த துணி மேல மட்டும்தான். இதுவரைக்கும் 750க்கும் மேற்பட்ட ஆய்வுகள் இது மேல நடத்தப்பட்டு இருக்கு. முதல் முறையா 1898வது வருஷத்துல செகண்டோபியா அப்படிங்கிற ஒரு புகைப்பட கலைஞர் முதல்ல இந்த துணியை புகைப்படம் எடுக்கிறாரு. அந்த காலத்துல ஒரு புகைப்படத்தை எடுத்துட்டு அதை ஒரு இருட்டு அறையில வச்சு வேதி பொருட்களை பயன்படுத்தி அதை எதிர்மறை பிம்பத்துல நெகட்டிவா உருவாக்குவாங்க. அப்படி அவர் செஞ்சப்போதான் ஒரு பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு.
இருந்துச்சு. வெறும் கண்ணால பார்க்கும்போது மங்களா தெரிஞ்ச அந்த துணியில ஒரு மர்மமான முகம் அந்த புகைப்பட தட்டுல ரொம்ப தெளிவா அச்சு அசலா தெரிஞ்சது. இது ஏதோ ஒரு சாதாரணமான ஓவியமா இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறது அந்த நிமிஷமே உலகத்துக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறம் 1902 ஈவ் ஸ்டெலேஜ் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் இதை சோதனை செஞ்சுட்டு இது ஒரு உண்மையான மனிதனுடைய உடம்புல இருந்து பதிஞ்ச தடம் தான் உறுதி செஞ்சாரு. இதன் பிறகு 30 வருடங்கள் கழித்து 1931 கியூசப் ஹென்றி அப்படிங்கிறவர் இன்னும் ஹை பிக்சலை டெவலப் பண்ணக்கூடிய அதிநவீன கேமராக்கள் மூலமா இத படம் பிடிச்சாரு. அதுல அந்த துணியில இருக்கக்கூடிய உருவத்துடைய ஒவ்வொரு சிறு பகுதியும் முகம், கைகள், கால்கள்னு இன்னும் தெளிவா தெரிஞ்சது. 1968 இருந்து 1973 வரைக்கும் வாட்டிகன் சபையே நேரடியா சில ஆய்வாளர்களை வச்சு இத ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வாளர்கள் அந்த துணியில இருக்கிற பார்ட்டிகல்ஸை சோதிச்சு பார்த்துட்டு இதுல எந்த விதமான வண்ணங்களோ இல்ல ஓவியம் வரைய பயன்படுத்துற சாயங்களோ இல்லைன்னு அடிச்சு சொன்னாங்க. அப்படின்னா இது உண்மையாவே ஒரு மனிதர் மேல போடப்பட்டு அது மூலமா உருவான இம்ப்ரெஷன்ஸ் தான் இந்த இடத்துல உறுதியாக்கப்படுது. இதையெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய ஆய்வு 1978 நடந்துச்சு. 30க்கும் மேற்பட்ட உலகத்தரம் வாய்ந்த விஞ்ஞானிகள் ஒன்னா சேர்ந்து இந்த துணியை நேரடியா ஆய்வு செஞ்சாங்க. அவங்க சொன்ன முடிவுகள் இன்னுமே நமக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அந்த துணியில இருக்கிற உருவம் மனித முயற்சியால உருவாக்கப்பட்டது கிடையாது. அது ஒரு வகையான மர்மமான வேதிவினை மூலமாவோ இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வெளிப்பட்டதுனால உருவாகி இருக்கணும் அவங்க சொன்னாங்க. இத பல பேர் நேரடியா பைபிளோட தான் கனெக்ட் பண்றாங்க. இயேசு மீண்டும் உயிர்த்தெழுந்தப்போ அவர் உடம்பே அதீத வெளிச்சத்தால ஜொலித்ததாம். அப்படி பிரகாசமா அவர் தேகம் இருந்தப்போ அதுல பெரிய ஆற்றல் வெளிப்பட்டதுன்னு பைபிள் சொல்லுது. இந்த ஆய்வுலையும் ஒரு ஆற்றல் வெளிப்பட்டதுன்னு சொல்றது ஒரு சாதாரணமான கோஇன்சிடென்ஸ் இல்லைன்னு அவங்க வாதம் செய்றாங்க. இதை தொடர்ந்து 1980களில் ஆலன் அல்டர் மற்றும் ஜான் ஹெல்லர் அப்படிங்கிறவங்க இந்த துணியில இருக்கிற கரைகளை ஆய்வு செஞ்சாங்க. அதுல இருக்கிறது உண்மையான மனித ரத்தம் தானும் அதோடைய ரத்த வகை ஏபி அப்படிங்கிற ரேரான ரத்த வகைனும் கண்டுபிடிச்சாங்க. இப்படி ஆய்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே வரும்போது இப்பதான் கதையில ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுது. 2024 முதல் 2026 வரைக்கும் நடத்தப்பட்ட மிக சமீபத்திய ஆய்வுகள்ல ஒரு அதிர்ச்சியான விஷயம் வெளிவருது. அந்த துணியில இருக்கிற மரபணுக்கள் டிஎன்ஏவை வச்சு சோதனை செஞ்சப்போ அதுல 40% அதிகமான மரபணுக்கள் இந்திய வம்சாவளியை சேர்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தகவல் வெளியானதுமே நிறைய பேர் இயேசு கிறிஸ்து ஒரு இந்தியர் தான் அடிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணம் என்ன இருக்க முடியும்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா நமக்கு வேற ஒரு உண்மை புரிய வரும். பழங்காலத்துல இந்தியாவுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வணிக தொடர்பு இருந்துச்சு. அந்த காலத்துல இந்தியாவுடைய பட்டு தொழில் உலகத்துக்கே முன்னோடியா இருந்த ஒரு தொழில். குறிப்பா லெனின் மற்றும் பருத்தி துணிகள் இந்தியாவிலிருந்து கப்பல் வழியா ஐரோப்பாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அந்த துணியை நெய்தவங்க நம்ம முன்னோர்களா கூட இருந்திருக்கலாம். இதன் காரணமா கூட அந்த துணியுடைய இழைகள்ல இன்னைக்கு வரைக்கும் இந்தியர்களுடைய டிஎன்ஏ தடயங்கள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த புனித துணி கடந்த 2000 வருஷமா எத்தனையோ ஊர்களுக்கு பயணம் செஞ்சிருக்கு. இத்தாலிக்கு முன்னாடி அது பிரான்ஸ்ல இருந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி பல இடங்கள்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இதை தொட்டு பார்த்திருக்காங்க. இதுல மத குருமார்கள், ஆராய்ச்சியாளர்கள், புனித பயணம் வந்தவர்கள்னு எல்லாருடைய டிஎன்ஏவும் இதுல பதிஞ்சிருக்கலாம். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த துணியில சில விலங்குகளுடைய டிஎன்ஏவும் உலகத்துடைய வேற வேற மூலைகள்ல இருக்கிற செடி கொடிகளோட துகள்களும் கூட கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெறும் டிஎன்ஏவை மட்டும் வச்சு இயேசு ஒரு இந்தியர்னு நாம உறுதியா சொல்ல முடியாது.
ஆனா இயேசுவுக்கும் இந்தியாவுக்கும் டிஎன்ஏவை தாண்டி வேற ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறதா ஒரு வரலாறு சொல்லுது. பைபிள்ல இயேசுவுடைய 12 வயசுல இருந்து 30 வயது வரைக்கும் அவர் எங்க இருந்தாரு, என்ன செஞ்சாருன்னு எந்த தகவலும் கிடையாது. இந்த இடைப்பட்ட 18 வருடங்களை ஆய்வாளர்கள் காணாமல் போன ஆண்டுகள், த லாஸ்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல இயேசு இந்தியாவுக்கு பயணம் செஞ்சிருக்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. லடாக்ல இருக்கிற ஹெமிஸ் அப்படிங்கிற ஒரு பௌத்த மடாலயத்துல ஒரு பழைய கையெழுத்து பிரதி இருந்ததாகவும், அதுல ஈசா அப்படிங்கிற ஒரு புனிதமான மனிதர் இந்தியாவுக்கு வந்து இங்க இருக்கிற வேதங்களையும் பௌத்த மத கோட்பாடுகளையும் கத்துக்கிட்டதா குறிப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பிட்ட ஈசா என்கிற நபர் வாரணாசி, பூரி ஜெகநாத் இப்படி பல இடங்களுக்கு போய் ஆன்மீக தேடல்ல ஈடுபட்டாராம். அங்க இருந்து அவர் கத்துக்கிட்ட அன்பே கடவுள் அப்படிங்கிற தத்துவம் தான் பிற்காலத்துல இயேசு சொன்ன போதனைகளா மாறுச்சுன்னு சில ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. குறிப்பா புத்த மதம் சொல்லக்கூடிய அந்த கருணை, அகிம்சை போன்ற விஷயங்களுக்கும் இயேசு சொல்லக்கூடிய உன் எதிரியையும் நேசி அப்படிங்கிற கருத்துக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு. இயேசு இந்தியாவில் வந்து தியானம் செஞ்சு இங்க இருக்கிற மகான்களோட தொடர்பு கொண்டு ஒரு மிகப்பெரிய ஞானத்தை பெற்றிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஒருவேளை இந்த வரலாறு உண்மையாவே இருந்தா கூட அவர் இந்தியாவுக்கு வந்து போனாரே தவிர அவர் பிறப்பால இந்தியர்னு சொல்ல நமக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இன்னைக்கு பல பேர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கற்பனையா கோர்த்து இயேசுவை ஒரு இந்துவாவும் கிருஷ்ணருடைய மறுபிறப்பாவும் சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நாம இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து அந்த காலத்துல இருந்த யூத மதத்துல ஏற்பட்ட தவறுகளை சரி செய்யத்தான் போராடினாரு. அவர் என்ன ஒரு கடவுளா கும்பிடுங்கன்னு எங்கேயுமே சொன்னது கிடையாது. அவர் சொல்லிட்டு போன அந்த உயரிய தத்துவங்களை வச்சுதான் பிற்காலத்துல கிறிஸ்தவ மதம் உருவாச்சு, பைபிளும் தொகுக்கப்பட்டுச்சு. காலப்போக்குல அந்த புனித நூல்ல பல மாற்றங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நாம மறுக்கவும் முடியாது. நம்ம ஊர்ல வாழ்ந்த வள்ளலார், திருமூலர் இல்லனா மற்ற சித்தர்கள் எப்படி மனிதர்களுக்கு ஒரு நல்வழியை சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இயேசுவும் அந்த காலத்து மக்களுக்கு தேவையான ஒரு வாழ்க்கை முறையை வகுத்து கொடுத்த ஒரு மகான். அவரை ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள்ளயோ ஜாதிக்குள்ளயோ இல்ல ஒரு நாட்டு க்குள்ளையோ அடைச்சு பார்க்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனம். இந்த புனித துணியை கிறிஸ்தவர்கள் இயேசுவின் மேல் போர்த்தப்பட்ட துணின்னு ரொம்பவே ஆழமா நம்புறாங்க. ஒருவரின் கடவுள் நம்பிக்கையை குறை சொல்வதற்கு இங்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இயேசுவோ கிருஷ்ணரோ இல்ல புத்தராவே இருக்கட்டும், அவங்க எல்லோரும் இந்த உலகத்துக்கு ஒரு தூதுவர்களா தான் வந்தாங்க. அவங்கள நாம ஒரு எல்லைக்குள்ள சுருக்காம அவங்க சொன்ன எல்லையற்ற தத்துவங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆராய்ந்து அதுக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டாலே இயேசு எந்த நாட்டை சேர்ந்தவருங்கிற கேள்வி நமக்கு வரவே வராது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போல் பார்க்க வேண்டிய மர்மங்கள் பல ஆயிரம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும். தாமதம் வேண்டாம், இப்போதே இணைந்திடுங்கள் தமிழ் ஃபேக்டரியுடன். விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.